Hello friends, welcome to my channel. This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் செயல்படக்கூடிய நம்பர் 1 ஜென்யூன் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது மேலும் தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மணத்தக்காளி கீரையை வச்சு ஒரு கூட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம செய்ய போகிற இந்த மணத்தக்காளி கீரை கூட்டு ரொம்பவுமே சிம்பிளான மெத்தடில் தாங்க இருக்கும். பட் ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மண்பானையில் ஒரு செம்பு தண்ணிங்க. நெக்ஸ்ட்டு அது கொதிச்சதுக்கப்புறம் 1 கப் பாசிப்பருப்பு, நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகாங்க, 2 தக்காளி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம், கிளறி விட்டு. அடுத்து நம்ம மணத்தக்காளி கீரையை மண் இல்லாமல் இந்த மாதிரி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா பருப்பு இதெல்லாம் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அலசி வச்சுருந்த கீரையை இதில் ஆட் பண்ணிடலாங்க. கீரையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுருங்க. இது நல்லா கொதித்து இந்த மாதிரி வெந்து வந்திருக்குங்க. இப்போ தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு துருவி வச்சுருந்த தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் வந்து ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய், அடுத்து கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தட்டி வச்ச வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிக்கலாங்க. பூண்டு நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிடுங்க. நல்லா இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சிருந்த தாளிப்பை கீரை கூட்டில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம மணத்தக்காளி கீரை கூட்டு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.